விடாமுயற்சி இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து தள்ளி போக போகுது. 2025 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி அக்டோபர் 31 வந்துரும்பா அப்படின்னு வந்து எல்லா ஏகே ஃபேன்ஸும் வந்து ஒரு ஜாலியாக இருந்தாங்க, செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்த தங்கலான் படம், ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்த கங்குவா படம், இந்த படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா தங்கலான் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய அளவில் வந்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பே கிடச்சிது. கங்குவா பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் கொஞ்சம் தள்ளி போனாலும் இதே வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது. செம்மையாக வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன், ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் அவர்களுடைய கோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. செம்மையாக வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி எல்லா பெரிய நடிகர்கள், கமல் சார் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் 2 வந்து ரிலீஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து கல்கி அந்த படமும் வந்து வந்தது. அதுலேயும் வந்து ஒரு சூப்பராக ஒரு கேமியோ வந்து பண்ணார். ஸோ எல்லாம் வேறு லெவலில் எல்லாருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து வெறித்தனமாக வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃபேன்ஸும் கூட பார்த்தோம்னா மகாராஜா ஒரு பெரிய சக்ஸஸ், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய அவருடைய அமரன், இது மாதிரி எல்லா ஃபேன்ஸோட எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸும் வந்து பார்த்தோம்னா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, செலிப்ரேட் பண்ணவும் போகிறாங்க. இதில் ஒரே ஒரு மேஜர் மிஸ்ஸிங், ஏகே அண்ட் ஃபேன்ஸ், தலை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு சோகமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குட் பேட் அக்லி கண்டிப்பாக 2025 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த போஸ்டரில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து வந்துடும்ப்பா, எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும், அக்டோபருக்குள்ளே வந்துடும், அதுக்கு மேலே வந்து தள்ளி போகாது. சரி, ஒருவேளை குட் பேட் அக்லி வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் சம்மரில் வந்துடும், எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே விடாமுயற்சி வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக அனிருத் கூட வந்து சில நியூஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து பாட்டெல்லாம் மியூசிக்லாம் வந்து கம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க விடாமுயற்சிக்கு. படமும் வந்து பார்க்குறதுக்கே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து வைப்பு, அந்த அளவுக்கு வைரலாக தொடர்ச்சியாக வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த நியூஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60% விடாமுயற்சி அடுத்த வருஷம் 2025 பொங்கலுக்கு வந்து வரப்போகுது. சரி, எல்லாமே ஓகே. இது என்ன புதுசாக, இதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து போஸ்ட்போன் ஆனதே இல்லையா? இப்போ வலிமைலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வந்து காத்துட்டு இருந்தாங்க. இது வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து புதுசு தான். அஜித் சார் படம் அப்படிங்கிறது எப்போ வந்தாலுமே வந்து கலெக்ஷன் அடிச்சிடும். துணிவு பார்த்தோம்னா பொங்கல் டைமில் தான் வந்தது. அது வந்து பக்கா ஒரு ரூரல் சப்ஜெக்ட் கிடையாது. பட் ஆனால் கலெக்ஷன் வேறு லெவலில். இது வரைக்கும் அஜித் சார் படங்களே ப்ராஃபிட் அதிகமாக அடித்த ஒரு படம், பொங்கல் வின்னராகவும் வந்து வந்த படம் துணிவு அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஜித் சார் வந்து ஒரு பக்காவான ஒரு ரூரல் படம், ஒரு வீரம் மாதிரி, ஒரு விஸ்வாசம் மாதிரி ஒரு படத்தை வந்து பொங்கல் டைமில் இறக்குறது தான் எப்பவுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை. இது வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிறத விட ரூரலில், சிட்டி ரூரல் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அந்த டைமில் அந்த வருஷத்தில் ஸோ நான் வருஷத்துக்கு 2 வாட்டி தான்ப்பா தேட்டர் போவேன், 1 வாட்டி தான்ப்பா தேட்டர் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த டைமில், குறிப்பாக பொங்கல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு போவாங்க. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள் பார்த்தோம் அப்படின்னாலும், இல்லை ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய, இல்லை ஊரில் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் தான் டவுனுக்கோ இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய தியேட்டர்ஸ் நோக்கி வந்து போவாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரம் மாதிரி, விஸ்வாசம் மாதிரி, இல்லை ஒரு மெர்சல் மாதிரி, இது மாதிரி ஒரு ரூரல் சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்படி மிக்ஸான சப்ஜெக்டாக ஒரு மசாலாவாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து வீரம் ஜில்லா வந்து டைம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வீரம் வந்து ஒரு சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஜில்லாவோட கம்பேர் பண்ணும்போது. துணிவு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட துணிவு வாரிசும் கலெக்ஷன் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லெவலில் வந்து வந்தது. பட் ஆனால் ஜில்லாவை விட வீரம் பெரிய அளவில் கலெக்ஷனில் ஓவர்டேக் பண்ண மாதிரி வாரிசை வந்து துணிவு வந்து பெரிய அளவில் ஓவர்டேக் பண்ணல, ஈக்குவலாக தான் படம் இருந்தது. ஆனால் வாரிசுக்கு பார்த்தோம் அப்படின்னா போட்ட பட்ஜெட் என்னவோ அதுதான் வந்து ஒரு கலெக்ஷனாக எடுத்தாங்க. பட் துணிவு வந்து பார்த்தோம்னா பட்ஜெட்டை விட ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வந்தது. இது வரைக்கும் அஜித் சார் படங்களே பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண படமாக, கலெக்ஷன் பண்ண படமாகவும் வந்து அமைஞ்சுது. ஸோ பொங்கல் வின்னராகவும் துணிவு வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஸோ படம் எப்படி வந்தாலும் வந்து பார்த்துருவாங்க, ஓடிடும், எல்லாம் ஓகே தான். பட் அடுத்து அதாவது இந்த காணும் பொங்கல் வரைக்கும் அந்த டைமில் நல்லா அந்த ரூரல் ஆடியன்ஸை இழுக்கணும் அப்படின்னா ஒரு வேஷ்டி சட்டையில் வீரம் மாதிரி, ஒரு விஸ்வாசம் மாதிரி ஒரு படத்தை வந்து அட்லீஸ்ட் அது மாதிரி இல்லைனா கூட ஒரு வேதாளம் மாதிரி, ஒரு மிக்ஸ்டாக ஒரு லோக்கலாக டான், அந்த மாஸ் மசாலா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஸோ அது மாதிரியான ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கலெக்ஷன் சைட்லேயும் சரி, ஒட்டுமொத்தமாக அதுதான் முன்ன சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான்ப்பா தியேட்டருக்கே போவோம், அப்படி ஃபேமிலியோட இப்போ இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போவோம் அப்படிங்கிறவங்களாம் கூட ஸோ அந்த டைமுக்கு தியேட்டருக்கு வந்து அவங்கள புல் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆடியன்ஸை புல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூரல் சப்ஜெக்டோ இல்லை ஒரு வேதாளம் மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு படம் வந்து அஜித் சார் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சியும் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அது மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் படம் வந்து ஒரே நாளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்படியே சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அட் த எண்டு எப்படி இருந்தாலும் அஜித் சார் படம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ அண்ட் ஃபைனலி தள்ளி போகிறது பொங்கலுக்கு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சோகமான விஷயம் தான் ஏகேக்கு. ஸோ இது வந்து இவங்கன்னு இல்லை, ஒரு 3 நடிகர் இருக்காங்க சவுத் இந்தியாவில். இந்த 3 நடிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. ஒன்று ஆக்டர் பவன் கல்யாண், 2வது வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, 3வது வந்து கமல்ஹாசன், 4வது வந்து அஜித் சார். இந்த 4 நடிகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ இவங்க படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ இவங்க படம் ரிலீஸ் ஆகும், ஃபேன்ஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம கணிக்கவே முடியாது. போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும், லேட் ஆகும். ஸோ கமல் சார் வந்து ஒரு எக்ஸப்ஷன். இப்போ வந்து ஒரு அடிக்கடி படம் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைமில் ஒரு படம் அப்படிங்கிறது 3 வருஷம் 4 வருஷம் அந்த டைமில் ஒரு ரொம்ப டிலேவாக இருக்கும். அதுக்கு வந்து மேக்கிங் அவர் பண்ணுற அந்த கிராஃபிக்ஸு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் பண்ணுவார். ஸோ அவரை கூட நம்ம ஒரு எக்ஸப்ஷனில் விட்டுலாம். பட் பவன் கல்யாண் போன்ற நடிகர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 வருஷமாகவே அவர் படம் ஸ்டார்ட் பண்ணுவார், திடீர்னு வந்து கொஞ்சம் தள்ளி போவோம், ஒரு 6 மாதம் கேப் ஆகும். அடுத்த படம் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார், திடீர்னு எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது, திடீர்னு சடனாக ரிலீஸ் ஆகும். ஸோ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ் போயிடுவார், பிரச்சாரம் பண்ண போயிடுவார். ஸோ அது மாதிரி தான் இப்போவும் வந்து தொடர்ந்து நிறைய படம், ஓஜி, உஸ்தாத் பகத்சிங்கு அண்ட் நிறைய படங்கள், ஹரிஹர வீரமல்லுன்னு ஒரு படம் பவன் கல்யாண் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னமும் அந்த படம் வந்து வரவே இல்லை. பட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே அடுத்தடுத்து ஏதோ படங்கள் வர்றதுனால ஓரளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா டெப்டி சிஎம்மாவும் ஆகிட்டார். ஸோ அடுத்து எப்போ வந்து ஷூட்டிங் போவார், இது மாதிரி வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. உபேந்திரா அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் இப்போ வரும் அப்போ வரும்னு வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இப்போவும் வந்து அக்டோபர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அக்டோபர் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது 2025 26 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஜித் சாரும் அப்படி தான். வலிமை பார்த்தோன்னா எவ்வளோ டிலே ஆச்சு. பட் அந்த டிலேலையும் வந்து பெரிய அளவில் வெயிட் பண்ணாங்க. வாரிசுக்கு அப்புறம் விஜய் சார் வந்து தொடர்ந்து 2 படம் பண்ணிட்டார். இப்போ துணிவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஜித் சார் வந்து படங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் பண்ணார், நிறைய படம் கமிட் ஆனார். 2 படம் கமிட் ஆனாலும் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் வரலை. ஸோ இந்த ஒரு டிலே அப்படிங்கிறது அதுதான் முன்ன சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த 4 நடிகர், இந்த 3 நடிகர்களுக்கு வந்து ஃபேன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தாங்கி ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ வெயிட் பண்ணுவோம். வலிமை வெயிட் பண்ணாததா, ஸோ எவ்வளோ படங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எப்போ வந்தாலும் இப்போ இல்லை, விடாமுயற்சி பொங்கல் இது இந்த செலிப்ரேஷன் வந்து மிஸ் ஆகுமே தவிர அந்த செலிப்ரேஷன் மொத்தமாக வந்து டபுளாக தான் ஆகும். ஸோ அது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக வந்து ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ வந்தாலும் அது வந்து விடாமுயற்சி அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்தாலும் சரி, இல்லை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வந்தாலும் சரி, படம் வர அன்னைக்கு ஒரு தீபாவளி, ஒரு தலை தீபாவளி தான் ஒரு வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியலாக இந்த அக்டோபர் வருதா, இல்லை பொங்கலுக்கு வருதா, இல்லை இன்னும் வந்து விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து, ஒரு தலை ஃபேனாக இது வந்து அஜித் சார் ஃபேனாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.